போன்ல கூப்பிட்டு வெட்டுவேன் குத்துவேன்னு சொல்றான் சார். வீட்டுக்குள்ள புகுந்து எல்லாருமே வெட்டுவேன்னு சொல்றான் சார். எனக்கு பயமா இருக்கு சார். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, பயப்படாதீங்க. ஆம்பளைங்களே பயப்படுறாங்க, பொம்பளைங்க நாங்க தனியா இருக்கும்போது மட்டும் மிரட்டா நாங்க என்ன சார் பண்றது? எங்களுக்கு பயமா இருக்குங்க சார். எங்களுக்கு வீடு வேண்டாம் சார். கத்தாதீங்க, சைலண்டா இருங்க, சத்தம் போடாதீங்க, அமைதியா இருங்க. உங்க எல்லாரோட கம்ப்ளைண்ட்டை பத்தி கமிஷனர் கிட்ட பேசிருக்கேன். நிச்சயமா நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. டோன்ட் வரி. உங்க வீடு, பில்டிங், இந்த ஏரியா உங்க எல்லாருக்கும் தனித்தனியா செக்யூரிட்டி கொடுக்குறோம். நீங்க வேலை பார்க்குற இடம், உங்க வீட்டு அட்ரஸ், எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு தெரியாமலே போலீஸ் கண்காணிக்கும், பாதுகாப்பு கொடுக்கும். கமிஷனர் சார் இவ்வளவு தூரம் சொல்லி அனுப்புனதுக்கு அப்புறம் நமக்கு எந்த பயமும் வேண்டாம். ஆமா, கமிஷனர் இந்த பாதுகாப்பெல்லாம் உங்களுக்கு கொடுக்க சொல்லிட்டாரு. ஓ, தேங்க் யூ சார். பை தி வே மேகலா, இது சம்பந்தமா எங்களுக்கு நிறைய விவரங்கள் தேவைப்படுது. கமிஷனர் உங்ககிட்ட பேசணும், விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காரு. சோ நீங்க உடனே கமிஷனர் ஆபீஸ் போங்க. ஓகே சார். மிஸ்டர் கார்த் சார், இவங்களை கூட்டிட்டு உடனே கமிஷனர் ஆபீஸ் போங்க. எஸ் சார். அம்மா நான் போயிட்டு வந்துட்டேன். சரிம்மா. வெளியே நின்றுட்டாங்க, உள்ள கூட்டிட்டு. சரிப்பா. உட்காருங்க பாட்டி. காஃபி குடிக்கிறீங்களா? என்ன பாட்டி? உங்க தாத்தாவுக்கும் ஒரு டம்ளர் காபி கொண்டு வா. ஸ்ட்ராங்கா சூடா கொண்டு வா. கொண்டு வரியா? கொண்டு வா. சக்தி, சக்தி, என்னம்மா ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? பாட்டிக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடு. கீர்த்தனா, கீர்த்தனா, இது பாருமா, அழக்கூடாதும்மா. அம்மாவுக்கு நீ தானே ஆறுதல் சொல்லணும். நீயே இப்படி அழுதுட்டு இருந்தா எப்படி? கண்ணை தொடச்சுக்க. கீதா, இவங்க எல்லாம் ராத்திரிலேருந்து எதுவுமே சாப்பிடல. நான் டிஃபன் பண்ணி வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வந்து கொடுத்துருமா. கொஞ்சம் பாத்திரம் கிடக்குது, அதை விளக்கி வச்சிடுறேன். சரிம்மா. யார் ஃபோன் பண்றாங்க இந்த நேரத்துல? ஹலோ. ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்க? கலட்டு போய் உடம்பு பீஸ் பீஸா செதறி போயும் உனக்கு புத்தி வரலையா? ஆடி அடங்க வேணும் பார்த்தா ஆட்டத்தை நிறுத்த மாட்டியா? ஹலோ, யாரா அது? யாரா? என்னடி ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிறேன்? உன் வீட்டுல இருக்கிற எல்லாரையும் ஒருத்தர் பாக்கி இல்லாம வெட்டி ரோட்ல போடணுமா? ஐயோ, என்ன சொல்றீங்க நீங்க? வெட்டி போட்டுருவீங்களா? யாருங்க நீங்க? உங்க எல்லாரையும் வீட்டோட சேர்த்து ஒரே குண்ட்ல காலி பண்ணுமா? ஏண்டி இப்படி அறிவு கட்டதனமா நடந்துக்கிற? ஐயோ, என்ன சொல்றீங்கன்னு புரியலையே. தனித்தனியா எல்லாரையும் கொல்றது வேஸ்ட். ஒரே ஒரு குண்டு வீட்டுல இருக்கிற அத்தனை பொட்டச்சிங்களும் மிச்சம் இருக்கிற ஒரே ஆம்பளை செழியனும் பீஸ் பீஸ் ஆயிடுவாங்க. அதை பாக்குறதுக்கு நீயும் இருக்க மாட்ட. அடுத்த ஸ்டெப் அதாண்டி. நீ கையையும் வாயையும் வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம ஆட்டம் போட்டனா கண்டிப்பா அதைத்தான் பண்ணுவேன், தெரிஞ்சுக்க. ஹலோ ஹலோ ஹலோ. ஐயோ 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 ஐயோ, போச்சு போச்சு போச்சு. ஐயோ, குடிமொழிக்கு போச்சே. எல்லாரும் கூண்டோட பரலோகம் போறோண்டி. ஏற்பாடு பண்ணிட்டாடி உன் பொண்ணு, ஏற்பாடு பண்ணிட்டா. என்னங்காச்சு? ஐயோ, போன் பண்ணி மிரட்டானே இந்த ரவுடி பையன். நம்ம எல்லாரையும் குண்டு வச்சு கொன்னுடுவேன்னு சொல்றானே. ஐயோ, அடியோட அழிச்சிருவேன்னு சொல்றானே. என் கொலையே நடுங்குது. எனக்கு பயமா இருக்குதே. எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிரிக்கி மேகலா. அவ தேவையில்லாம பிரச்சனை பண்ணி நம்ம எல்லாரையும் சாகடிக்க பாக்குறாளே. அவளை முதல்ல வீட்டை விட்டு துரத்தணும். அப்பதாண்டி இந்த குடும்பம் நல்லா இருக்கும். ஏமா ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க?
உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? அந்த ரவுடி எப்படி பேசுனா தெரியுமா? ஐயோ, என் கை காலெல்லாம் நடுங்குதே. ஐயோ, அந்த ரவுடி போலீஸ்காரன் நம்ம வீட்டை விட்டு புறப்பட்டு போனதும் அந்த ரவுடி போன் பண்ணி மிரட்டுறான்னா, அப்ப நம்ம எங்க போறோம், என்ன பண்றோம், ஏது பண்றோம்னு வேவு பாக்குறான்னு தானே அர்த்தம். ஐயோ ஐயோ, அவன் இன்னும் என்னென்னலாம் பண்ண போறான்னு தெரியலையே. அம்மா பயப்படாதீங்கம்மா, அப்படிலாம் எதுவும் நடக்காதும்மா. அவன் ரவுடிமா, கொலைக்கிற நாய் கடிக்காது. கடிக்காதா? அவன் கொலைக்கிற நாய் இல்ல, வெறி பிடிச்ச அலையிற நாய். ஏற்கனவே இந்த வீட்டுல ஒரு பெரிய உயிரை எடுத்துட்டான். இன்னும் எத்தனை பேர் உயிரை எடுக்க போறானோ அவன் தெரியலையே. எல்லாத்துக்கும் அந்த சிரிக்குதான் காரணம். அவ பண்ற ராங்கித்தனத்தினால ஐயோ இந்த குடும்பமே பலியாக போதே, இந்த குடும்பமே பலியாக போதே. ஐயோ அத்தை, ஏன் இப்படி கண்ணாபண்ணான்னு பேசிட்டு இருக்கீங்க? பேசுவடி, பேசுவேன். நீ அந்த போன்ல பேசியிருந்தா அப்ப தெரியும் உனக்கு அந்த அத்தை, செய்தி. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்களேன். அக்கா தான் எல்லாத்தையும் பேசுவாங்க. இப்ப நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமையில ஏன் இப்படி கத்த எல்லாரையும் பயமுறுத்துறீங்க? யாரு? நான் பயமுறுத்துறேனா? அது எப்படி எல்லாரும் சேர்ந்து என்ன அடக்கிறதே குறிக்கோளா வச்சிருக்கீங்க? அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. நீ வாய முடிச்சுமா, உனக்கு என்ன தெரியும்? இவளுங்க எல்லாருக்கும் படிச்சு சொன்னேன். அந்த அதிர்ஷ்டம் கட்டவளை வீட்டுல சேர்க்காதீங்க, அவன் நம்ம குடும்பத்துக்கு ஆக மாட்டான்னு. என் பேச்ச கேட்டீங்களா? கூட்டிட்டு வந்து நடு வீட்டுல வச்சு கொஞ்சம் கொலாவனீங்க. என்னாச்சு? இந்த பெரிய மனுஷன் அநியாயமா கோரமா செத்துட்டாரடி. என் பேச்ச கேட்டு அன்னைக்கே அவளை விளக்கமாத்தால அடிச்சு வெளியே வரச்சிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா? ஐயோ, இன்னைக்கு அவருக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? ஐயோ, அவன் குண்டு வைக்கிறேன் நானே. சாத்துங்க. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா, இவங்க வேற போன்ல மிரட்டுறான்னு சொல்றாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே. சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். எவனோ ஒருத்தன் ஃபோன் பண்ணதுக்குலாம் பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது. மேகலா வரட்டும், நான் பேசிக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் உள்ள போங்க. என்ன பண்றதுன்னு ஒன்றும் ஆகாத, நீங்க உள்ள போங்க. பயப்படாதம்மா. சரி, அம்மா கூட்டு போ. வா. வா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. போமா, நீயும் போ. பாட்டி, உள்ள வாங்க பாட்டி. என்னடா? உட்காருங்க. போங்க. ஜூஸ் எடுத்துக்கமா. வேணாம் சார். ப்ளீஸ் எடுத்துக்கமா, கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். சொன்னா கேளு. சார், இன்னைக்கு என் தாத்தா பாட்டியோட 50வது கல்யாண நாள். எவ்வளவு சந்தோஷமா பூரிப்பா சொன்னாங்க தெரியுமா? என் அப்பாவோட பிறந்த நாள், என் தாத்தா பாட்டியோட கல்யாண நாள். முன்னாடியே கஸ்டமர்ஸ் கிட்ட பேசின மாதிரியே எல்லாருக்கும் வீட்டை ஒப்படைக்கிற நாளுன்னு, இந்த நாள் என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாளா இருக்கும்னு நான் சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்படி ஜென்மத்துக்கு மறக்க முடியாத நாளாயிடும்னு நான் நினைச்சு பார்க்கல. ப்ளீஸ் அழாதம்மா. ஐம் சாரி. இது நான் சம்பிரதாயத்துக்கு சொல்ற வார்த்தை இல்லை. பப்ளிக் ஒருத்தருக்கு இந்த அளவுக்கு ஏற்பட்ட இழப்புக்கு நான் மட்டும் இல்ல, எங்க டிபார்ட்மெண்ட்டே சொல்ல வேண்டிய வார்த்தை இது. அதை தவிர வேற ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. கார்த்திக் சார், எப்படி இந்த தியாக விஷயத்துல இவ்வளவு கவனக்குறைவா இருந்தீங்க? சார், சமீப காலத்துல இந்த மேகலா மேட்டரை தவிர தியாகம் எதுலயும் இன்வால்வ் ஆகல சார். அது மட்டும் இல்லாம அவங்க தங்கச்சி கிட்னாப் விஷயத்துல அவ்வளவு ஸ்ட்ராங்கா இவங்க இல்ல சார். பிரச்சனை தீர்ந்தா போதுன்னு ஒதுங்கி இருந்துட்டாங்க சார். அதுக்காக என்னால வேற என்ன சார் பண்ண முடியும்? அப்பா இல்லாத ஃபேமிலி, ஏற்கனவே 1008 பிரச்சனை. ஒரு ரவுடியை எதிர்த்து என்னால எப்படி சார் போராட முடியும்? மேடம், நான் உங்களை கம்ப்ளைண்ட் பண்றதுன்னு நினைக்க வேண்டாம்.
நீங்க அப்பவே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தீங்களா? அப்பவே ஸ்ட்ராங்கா இருந்திருந்தேன்னா என் தாத்தா அப்பவே இருந்திருப்பாரு. கார்த்திக், எதுக்கு மேட்டரை டிவியேட் பண்றீங்க? அவங்களே பாவம் டென்ஷன்ல இருக்காங்க. மேகலா, அழாத, கண்ணை தொடச்சுக்க. இப்ப சொல்லுமா, அந்த தியாகு உன் விஷயத்துல எப்படி இன்வால்வ் ஆனா? என் அப்பா ஓடி போனதுனால சைட்ல எல்லா கஸ்டமர்ஸும் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்தாங்க. சில பேர் கொஞ்சம் கடுமையா கூட பிஹேவ் பண்ணாங்க. சரி, அவங்க தரப்புல இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த கட்டடத்தை எப்படியாவது கட்டி முடிச்சு அவங்க கிட்ட ஒப்படைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு வேலையில இறங்கணும். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இதுதான் சார் நடந்தது. சார், நீங்க சொன்ன மாதிரி முதல்ல தியாகு விஷயத்துல நான் பயந்தது தப்புதான். ஆனா இப்ப நான் சொல்றேன், உங்க டிபார்ட்மெண்ட் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீங்க சொல்றத நான் செய்யறேன். அந்த தியாகுவை தூக்குல போட்டே தீரணும். அவன் கொன்னது என் தாத்தாவே இல்ல சார், என் ஃபேமிலியோட ஆதாரத்தை. சரி, இத்தனை வருஷத்துல என் தாத்தா உடம்புல எந்த ஒரு நோய் வந்ததில்ல, சாவு வரலாம். ஆனா இப்படியா? மேகலா, ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். இங்க பாருமா, உன் எமோஷன் எனக்கு புரியுது. இந்த கேஸ்ல நானே ஸ்பெஷல் கேர் எடுத்துட்டு எல்லாத்தையும் டீல் பண்ண போறேன். குற்றவாளிக்கு நிச்சயம் தண்டனை வாங்கி கொடுப்போம். ஓகே கார்த்திக் சார், இந்த கேஸ் டீடைல்ஸ் எல்லாம் என்னோட டேபிளுக்கு வரணும். எஸ் சார். அப்புறம் இவங்களை கூட்டிட்டு போய் ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கங்க. ஓகே சார். அதோட 2 பேரும் மஃப்டில இவங்க வீட்டுக்கு செக்யூரிட்டி போட்டுருங்க. ஓகே சார். தியாகோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் வாட்ச் பண்ணி எனக்கு அப்பப்போ இன்டிமேட் பண்ணும். ஓகே? எஸ் சார். கேரியா சார். சரியா போலாமா? தைரியமா வரேன் சார். ஓகே. கரெக்டாக இருக்கா சார்? 50க்கு 50 சாமியானா சார்? வெளியில் போட்டால் 10,000 ரூபா கிடைக்கும். ஏதாவது பார்த்து போட்டு கொடுங்க. என்ன காரியத்துக்கு போட்டிருக்க? கரெக்டாக இருக்கும் போ. நீங்களா பார்த்து போட்டு கொடுங்க. சொல்கிறான்ல திவா, 100 ரூபா கொடுத்துட. சரி, பரவாயில்ல, வரேன் சார். என்னங்க, எல்லா அக்கௌண்ட்டில் இருக்கு. அப்புறம் ஃபியூனரல் வேன் காசு கொடுத்தாச்சு. செட்டில் பண்ணி. சாவி எல்லாம் கொடுத்துட்டீங்க? கொடுத்துட்டோம். அது கமிஷன் வந்து பேசணுன்னா எல்லாரோட கன்வின்ஸ் ஆகிட்டாங்க. அப்பா, கணக்கு பிள்ளை, நான், அனிதாலாம் சேர்ந்து சாவியை ஒப்படைச்சிட்டோம். இப்போ அந்த வீடு சம்மந்தமாக எந்த பிரச்சனையும் இருக்காது. மேகலா எவ்வளோ கஷ்டப்பட்டு வீட்டையெல்லாம் கட்டி முடிச்சு எல்லார்கிட்டையும் சாவி கொடுத்துட்டு நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சான். ஆனால் அந்த ஆண்டவன் வழியை காட்டல, வரிசையாக ஒவ்வொரு சோதனையும் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதை நினச்சாதான் ரொம்ப வேதனையாக இருக்கு. இது பாருமா, இது வரைக்கும் எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கீங்க. இதோட கஷ்டங்கள்லாம் தீர்ந்தது. இனிமேல் வரிசையாக உங்களுக்கு நல்லது தான் நடக்க போகுது. நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களா? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நீங்கள் போங்க. அதுக்கு இல்லை மாப்பிள்ளை, உள்ளே போங்க. தீபா, சத்திய கூப்பிட்ற, கிளம்பலாம். எல்லா வேலையும் அவளே இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கா. கூப்பிடு, போலாம். வீட்டுக்கா? என்னமா பேசிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி சூழ்நிலை இங்கே தான் இருக்கணும். வீட்டுக்கு கூட்டு போலான்னு சொல்றீங்க? உனக்கு அனுபவம் பத்தாது, நான் காரணமா தான் சொல்றேன். நான் சொன்னா புரிஞ்சுக்கும். சக்தி, வருத்தப்படுவா, வேணாமா? சும்மா இரு. என்ன காலையிலேருந்து சாப்பிடாமையே இருக்கேன். கிளம்புமா, வீட்டுக்கு போயிட்டு காலையில வந்துடலாம். இப்போ வா வீட்டுக்கு. நடந்தது நடந்து போயிடுச்சு. அதுக்காக இப்படி சாப்பிடாம இருந்தா உன் உடம்பு கெட்டு போயிடுமா. வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு ஆகாது.
கிளம்பு, காலையில வந்துடலாம். துர்கா, இன்னைக்கு இருந்துட்டு காலையில போலாமே? சரி, நான் வெளியில வெயிட் பண்றேன். சரி, அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன். ஏமா அப்படி இருக்க நீ? டேய் சுமாரா, எல்லாம் எனக்கு தெரியும். அம்மா, என்னம்மா? நான் வீட்டுக்கு போறேம்மா, போயிட்டு காலையில வந்துடுறேன். சரி. திவாகர், ஒரு நிமிஷம். எனக்கு ஆஃபீஸ் பெண்டிங் ஒர்க் நிறையா இருக்கு, நான் அர்ஜென்ட்டாக போகணும். நீங்கள் இங்கேருந்து எல்லாரையும் பார்த்துக்கோங்க. பாவம், எல்லாரும் ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்காங்க. நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். பார்த்துக்கோங்க. சரி, நீ கிளம்பு. தீபா, நில்லுடா. பாத்தியா, வேலை இருக்குன்னு அவ மட்டும் சொல்லிட்டு கிளம்புறா. சும்மா இருக்கியா? அதான் சத்தியா வர சொல்லிட்டல, விட்டுரு. போலாம். அத்தைக்கிட்ட சொல்லிட்டு அது வரேன். இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சொல்லிட்டு போகக்கூடாது. வாமா போலாம். கண்மணி, அத்தை, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுமா. இங்க வந்திருந்தவங்க எல்லாம் சாப்பிட்டாங்க. நீ ஒன்றும் சாப்பிடலையே, ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டாம் அத்தை, பரவாயில்ல. பாத்தீங்களா, அவரு மாமா யாருமே வரல. துக்கத்து கூட வராத அளவுக்கு நாங்களாம் விரோதிகள் ஆயிட்டோமா? சேச்சே, அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். புத்தி இல்லாதவங்க. அது சரி, அத்தை எங்க? அக்கா, அவங்களுக்கு எப்பவுமே ஒன்னு பத்தி தானம்மா நினைப்பு. அவங்க ஒண்ணுதான் நினைச்சிட்டு இருப்பாங்க. அது சரி, ஆனா எங்க காணும் அத்தைய? அது எனக்கு தெரியல. வீட்டில் எல்லாம் போட்டது போட்டபடியே கிடக்கு. நான் நீங்க கிளம்புங்க. வரேம்மா, பாட்டியை பார்த்துக்க. பாத்தீங்களாடி, பாத்தீங்களா? எல்லாரையும் குண்டு வச்சு கொல்ல போறான்னு சொன்னதும் அவ துண்டை காணும் துணிய காணும் சொல்லாம கொள்ளாம ஓடுறாளுங்க. இந்த வீட்டு சிரிக்கி என்னடான்னா, நீதி கேட்கறேன் நியாயம் கேட்கறேன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கிறா. இன்னும் இந்த குடும்பத்தை எங்க கொண்டு போய் விட போறான்னு தெரியல. இவளை நம்பி இந்த குடும்பமே அவளால பலி ஆயிட போகுது. அவளோட ராங்கித்தனத்துல இந்த குடும்பமே பலியா போகுது. பார்த்துக்கிட்டே இருங்க. சொந்தக்காரங்களாம், சம்பந்திங்க, நல்ல சம்பந்திங்க வந்து சேர்ந்தாங்க.